சதன் தமிழ்நாடோட ஒரு முக்கிய காரிடராக இந்த ஏர்போர்ட்டை 452 கோடி செலவுல பிரம்மாண்டமா கட்டியிருக்கார் மோடி. இது வெறும் ஏர்போர்ட் மட்டும் இல்ல. மறக்காதீர்கள் மக்களே, UPA 2ல இந்த கோரிக்கை வைக்கப்பட்ட போது இது சாத்தியமே இல்லை என்று தூத்துக்குடி நார்தன் கார்கோ பெத் 3னால இந்த வாவசி போர்ட்டுக்கு டைரக்டா மோடி இந்த விசிட் வந்து ஹிஸ்டாரிக்கல் மட்டும் இல்ல, சாமானிய நேயர்களுக்கு வணக்கம். நரேந்திர மோடி அவர்கள் 2 நாள் பயணமாக தமிழகம் வந்திருக்கிறார். இன்று தூத்துக்குடியில் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் அடிக்கல் நாட்டி திறந்து வைக்கும் நரேந்திர மோடி நாளை கங்கை கொண்ட சோழபுரம் போகிறார். கங்கை கொண்ட சோழபுரத்தில் யார் இருந்தார்? யார் ஆட்சி புரிந்தார்? ராஜராஜ சோழன். அந்த ஆடி திருவாதிரை ராஜராஜ சோழனுக்கு பர்த்டே, 1000வது பர்த்டே. அந்த பிறந்த நாள் விழாவை கொண்டாட்டத்தில் நிறைவு நாளான நாளை அங்கு செல்கிறார். அதை பற்றி நானும் கோலாகலாசாரும் ஒரு பாட்காஸ்ட் பேசியிருக்கோம். அது ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிருக்கும். அதுல சின்னதா நாங்க வந்து தூத்துக்குடி பத்தி பேசணும். தூத்துக்குடியில வந்து நிறைய பேர் தெரிஞ்சது என்னன்னா, அவர் வந்து ஒரு ஏர்போர்ட் எக்ஸ்டென்ஷனை ஓபன் பண்ண வந்திருக்காரு அப்படிதான் நினைக்கிறாங்க. பட் அந்த தூத்துக்குடி விஷயத்த உள்ள போய் பார்த்தா பல விஷயங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் மோடி. சதன் தமிழ்நாடோட ஒரு முக்கிய காரிடராக, ஏர் காரிடர், வாட்டர் காரிடர், ரோட் காரிடர், இந்த முக்கிய காரிடராக இந்த தூத்துக்குடி நகரத்தை மாற்றுகிறார் மோடி. He is transforming தூத்துக்குடி into a corridor. ஏன் இந்த தூத்துக்குடியை காரிடரா மாத்துறார்? சைனாவின் அட்டூழியத்தை, சைன ராணுவத்தின் உளவை வேரோட அழிப்பதற்கு. இன்னொரு புறம் நம்ம மக்கள் அழகா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க என்ன வந்தாலும் நீங்க மோஸ்டா வந்து மதுரை ஏர்போர்ட் வந்து மதுரை ஏர்போர்ட்ல இருந்து பிரிகிற மாதிரி தான் இருக்கு. மதுரை தாண்டி ஒரு பெரிய ஏர்போர்ட் இருக்குன்னா, மதுரை தாண்டி ஒரு ஏர்போர்ட் இருக்குன்னா வந்து நிறைய பேர் வந்து திருவனந்தபுரத்தை சூஸ் பண்றாங்க. இப்போ தூத்துக்குடியும் சூஸ் பண்ணலாம். கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 20 லட்சம் பேசஞ்சர்ஸ அகாமடேட் பண்ற கெப்பாசிட்டில இந்த புது ஏர்போர்ட் வந்திருக்கு. பட் இந்த எக்ஸ்டென்ஷன்ல அந்த ரன்வேவை நம்ம ராணுவத்திற்கும் யூஸ் பண்ணலாம். இதுதான் மோடியின் மாஸ்டர் ஸ்ட்ரோக். இந்த ஏர்போர்ட்டை 452 கோடி செலவுல பிரம்மாண்டமா கட்டியிருக்கார் மோடி. இது வெறும் ஏர்போர்ட் மட்டும் இல்ல, ரன்வே என்ஹான்ஸ்மெண்ட், இந்த மாதிரி பல முக்கிய விஷயங்களை வைத்து மோடி இதை எடுத்த காரியத்தை முடித்திருக்கிறார் என்று தான் சொல்லலாம். ஏன்னா UPA 1ல வந்த மிகப்பெரிய கோரிக்கை இது, UPA 2ல வந்த மிகப்பெரிய கோரிக்கை இது, 2014லயும் மோடி வந்து வைக்கப்பட்ட கோரிக்கை, 2017ல வந்து இது பண்ணலாம் டிசைட் பண்றாங்க. நடுவில் கோவிட் வருது. பட் ஆஃப்டர் கோவிட் இந்த ப்ராஜெக்ட் வந்து பிக்கப் ஆகி இன்று நம்ம இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நேரத்துல மோடி அதை வந்து திறந்து வைக்கிறார் அப்படின்ற சந்தோஷம் எல்லாருக்கும் இருக்கு. இது இந்த தூத்துக்குடி ஏர்போர்ட் இனி தமிழர்களின் அடையாளமாக மாறும். சரி, ஏர்போர்ட்டை மட்டும் தான் திறந்து வைக்க போறார் போல, வேற எதுவும் அவர் திறந்து வைக்கலையா அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமான ஒரு ரயில்வே ப்ராஜெக்ட், தமிழக மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை, மதுரை போடிநாயக்கனூர் எலக்ட்ரிக் லைன், அத 90 கிலோமீட்டர், அதாவது சதன் டிஎனோட டூரிசத்தை என்ஹான்ஸ் பண்ண மிக முக்கியமான ரயில்வே பாதை இது. இந்த பாதையை என்ஹான்ஸ் பண்ணிருக்கார் மோடி. அதோட இந்த சைடு பாப்போம். கன்னியாகுமரியில இருந்து நாகர்கோயில சிங்கிள் டிராக்ல இருக்கிறத டபுள் டிராக், 2வது டிராக், அந்த 21 கிலோமீட்டருக்கு வந்து போட்டிருக்காங்க. இந்த டெவலப்மெண்டோட காஸ்ட் மட்டும் 650 கோடி. மறக்காதீர்கள் மக்களே, UPA 2ல இந்த கோரிக்கை வைக்கப்பட்ட போது இது சாத்தியமே இல்லை என்று காங்கிரஸ் கவர்மெண்ட் சாதித்தது. மோடி வந்து எப்பவுமே மேஜர் சிட்டிஸ் மட்டும் கனெக்ட் பண்ண மாட்டார். இந்த சின்ன சிட்டியும் மேஜர் சிட்டியும் வந்து கனெக்ட் பண்றதுல மோடி கவர்மெண்ட், மோடி ரயில்வே அமைச்சரும் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லலாம். நீண்ட நாள் மற்றொரு கோரிக்கையா இருந்த ஆரல்மொழியும் நாகர்கோயில் ரயில் ஜங்ஷன் இணைப்பும், தட் இஸ் 12.8 கிலோமீட்டர்ஸ் அந்த ரயில்வே டிராக்கும் முடிக்கப்பட்டிருக்குது. அதே போல
திருநெல்வேலி மேலப்பாளையம் அந்த ரயில் டிராக், தட் இஸ் 3.6 கிலோமீட்டர் ரயில்வே டிராக்கும் இந்த ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து வெற்றிகரமாக முடிக்கப்பட்டிருக்குது. ரயில்வே கனெக்டிவிட்டி இன் சதர்ன் இந்தியா வாஸ் லாகிங் இன் யூபிஏ பீரியட். மோடி வந்ததுக்கு பிறகு இது வசந்த காலம் என்று கூறலாம். திருச்சிக்கு கீழே ட்ரெயின் அப்படின்னா ஐயோ பஸ்ல தான் போனோம், மதுரைக்கு கீழே ட்ரெயின்னா பஸ்ல தான் போனோம், சரியான கனெக்டிவிட்டி இல்ல, ஒரு ட்ரெயின் தான் இருக்கு, 2 ட்ரெயின் தான் இருக்குன்ற போது அந்த ரூட்ல வந்தே பாரத், சின்ன ஊர்ல பெரிய ஊரை கனெக்ட் பண்றது, அதே மாதிரி தென்காசி செங்கோட்டை வழியும் ட்ரெயின், இந்த மாதிரி பல விஷயங்களை, பாத் பிரேக்கிங்கான விஷயங்களை மோடி அரசு செய்து காட்டியிருக்கிறது. அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் டிராவல் டைம். அதை வந்து ரொம்ப 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 எவ்வளவு சீக்கிரமா ரயில்வேஸ் யூஸ் பண்ணி அதை ரீச் பண்ண முடியுமோ அதை குறைஞ்சிருக்கு. குறிப்பாக செங்கோட்டைக்கு போகும் ட்ரெயின், மதுரைக்கு போகும் ட்ரெயின், திருச்சிக்கு போகும் ட்ரெயினுக்குலாம் 8 ஹவர் 7 ஹவர் டிராவல் பண்ணிட்டு இருந்தது 11 ஹவர் 12 ஹவர் டிராவல் பண்ணதுலாம் 8 ஹவர் 4 ஹவராக குறைக்கப்பட்டிருக்கு. சோ பேசஞ்சரோட டைமிங்க, பேசஞ்சரோட நேரத்தை இந்த மத்திய ரயில்வே மினிஸ்ட்ரி ஒரு பெரிய ஃபேக்டரா கன்சிடர் பண்ணி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இந்த ப்ராஜெக்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. இன்றைக்கு இந்த ரயில்வே ப்ராஜெக்ட்ஸை திறந்திருக்கிறார் மோடி. சோ ஆகாயத்தை பார்த்துட்டோம், ட்ரெயினை பார்த்துட்டோம், இப்போ கடல் வழியை பார்ப்போம். போர்ட். மோடியும் போர்ட் ப்ராஜெக்டையும் வந்து நம்ம பிரிக்கவே முடியாதுங்க. நார்தன் கார்கோ பெர்த் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தூத்துக்குடியில கார்கோ பெர்த் வந்து இது வரையும் வந்து 2 இருக்குதுன்னு சொல்றாங்க. இது 3வது பெர்த் அப்படின்னு சொல்றாங்க. அத வந்து கிட்டத்தட்ட ஒரு 285 crores வந்து இனாகிரேட் பண்றார் மோடி. இந்த இடத்தோட மிகப்பெரிய கெப்பாசிட்டி என்னன்னா 6.96 மில்லியன் மெட்ரிக் டன் பர் ஆனம் ஹேண்டில் பண்ற கெப்பாசிட்டி, கார்கோவை ஹேண்டில் பண்ற கெப்பாசிட்டி இந்த தேர்ட் போர்ட், தட் இஸ் நார்தன் கார்கோ பட் தேர்ட் போர்ட் வாவோ சிதம்பரனார், ரைட், ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்டான மைல்ஸ்டோன் போர்ட் ப்ராஜெக்டாக கருதப்படுகிறது. இந்த பர்டிகுலர் தூத்துக்குடி நார்தன் கார்கோ பெர்த் 3னால இந்த வாவோசி போர்ட்டுக்கு டைரக்டா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ட்ரேட் இன்க்ரீஸ் ஆக போகுது. This is going to help our southern TN factories and businesses. ரொம்ப குறிப்பாக இதை செயல்படுத்தி இந்த அரசு வெற்றிகரமாக நிறைவேற்றிருக்கிறது. முதல்ல என்ன பார்த்தோம்? ஆகாயம், நம்ம ஏர்போர்ட் சம்பந்தப்பட்டதை பார்த்துட்டோம். அடுத்தது வந்து ரயில்வேஸை பார்த்துட்டோம். அடுத்தது வந்து போர்ட்டை பார்த்துட்டோம். கடல் சம்பந்தப்பட்ட போர்ட்டை பார்த்துட்டோம். இப்போ ஹைவே, 2 மேஜர் ஹைவேவை மோடி தமிழக மக்களுக்காக அர்ப்பணிக்க போகிறார். முதல் ஹைவே சேத்தியாத்தோப்பு சோழபுரம் ஸ்ட்ரெச். சேத்தியாத்தோப்பு சோழபுரம் ஸ்ட்ரெச் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப முக்கியமான ஹைவேயாக சொல்லப்படுகிறது. இது கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் 2.35 crores இத வந்து முடிச்சிருக்காங்க. இப்போ நீங்க விக்கிரவாண்டியில இருந்து தஞ்சாவூர் போற காரிடரோட இது வந்து இன்க்ளூட் ஆகுது. அதோட என்னன்னா கொள்ளிடம் ரிவர் பிளைஓவரை தாண்டி இந்த பிரிட்ஜ் வந்து போகுது. கிட்டத்தட்ட 45 நிமிஷம் ஊர் உள்ள ஒளி போய் டிராவல் பண்றத இந்த ஹைவே குறைச்சிருக்கு. இதுவும் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை. மோடி அவர்கள் அங்க வந்து வாவோசி போர்ட் எக்ஸ்பான்ஷன் பண்ணாரா? எக்ஸ்பான்ஷன் பண்ணா மட்டும் போதுமா? அந்த வாவோசி போர்ட்டுக்கான ரோட சரி பண்ண வேண்டாமா? இப்போதைக்கு வாவோசி போர்ட்டுக்கு 4 லேன் ரோடு தான் இருக்கு. 4 லேன் ரோடு தான் இருக்கு. அத 6 லேன் ரோடா மாத்தணும் மோடி அரசாங்கம் முடிவு செய்தது. சுமார் 200 கோடி ரூபாய் செலவுல 5.16 கிலோமீட்டர் இந்த ரோடு இருக்கு. இந்த ரோடு என்ன பண்ண போகுது அப்படின்னா ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் இந்த ரோடு இருக்க போகுதுன்னு சொல்றாங்க. நீங்க உள்ள போக போக எந்த கார்கோவுக்கு போறீங்களோ அந்த கார்கோ ஸ்ட்ரெயிட்டா ரீச் பண்ற மாதிரி இந்த ரோடு இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. இந்த வாவோ சிதம்பரனார் போர்ட்டுக்கு தூத்துக்குடி சிட்டியில இருந்து வெளில போய் உள்ள வரதுக்கான ஒரு ஈஸியான பாத்வே, தி பிரேக்கிங் 6 லேன் பாத்வே, ரோட்வே ரெடி பண்ணி கொடுத்திருக்கிறார் மோடி. சோ முதல்ல என்ன பார்த்தோம்? ஆகாயம் ஏர்போர்ட்டை பார்த்துட்டோம். 2வது போர்ட்டை பார்த்துட்டோம். 3வது ரோட பார்த்துட்டோம். ரயில்வேஸை பார்த்துட்டோம். இப்பொழுது தூத்துக்குடி என்றால் அதனுடைய முக்கியமான அடையாளமாக இருப்பது கூடங்குளம் நியூக்ளியர் பவர் பிளான்ட். அதுல இன்டர் ஸ்டேட் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்ணி யூனிட் 3 and 4 கிட்டத்தட்ட 550 கோடி ரூபாய் செலவுல மோடி அவர்கள் திறந்து வைக்கிறார். See, this project will help the power grid to be stronger. இன்னொன்னு,
ரொம்ப பிரச்சனையா இருக்கிறது, திராவிட மாடல் ஆட்சியில ரொம்ப பிரச்சனையா இருக்கிற எலக்ட்ரிசிட்டி நீட தமிழக மக்களுக்கும் சரி பிற மாநிலங்கள் பக்கத்துல உள்ள மாநிலங்களுக்கும் ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது நம்பப்படுகிறது. மோடி இந்த விசிட் வந்து ஹிஸ்டாரிக்கல் மட்டும் இல்ல, டெவலப்மெண்ட்டுக்கான விசிட்டாகவும் இருக்கு. ஆல்ரெடி தெரியும் மோடி அவர்கள் டெவலப்மெண்ட் கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸ் ஹை. அதுவும் சதன் தமிழ்நாட்டுல தூத்துக்குடிய காரிடர் ஆக்கி அதுல வாட்டர்வேஸ், ரயில்வேஸ், ரோட்வேஸ், ஏர்வேஸ் இந்த 4 வழித்தடங்களுக்கும் ஒரு பெரிய காரிடர் அமைச்சு கொடுத்து சதன் தமிழ்நாடுக்கும் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கு. பாரத தேசத்துக்கும் ரொம்ப முக்கியமாக இருக்கு. அதோட உலக ட்ரேடிங்கும் ரொம்ப முக்கியமாக இருக்கு. சீன ராணுவத்திற்கு பதிலடி கொடுப்பதற்கும் இது ஒரு முக்கியமான தளமாக மாறுகிறது. மறக்க வேண்டாம் மக்களே, சீன உளவு கப்பல் தொடர்ந்து தூத்துக்குடியை நோக்கி திருட்டுத்தனமாக சுத்திட்டு. நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.